ஆ, நேத்து இளவரசி வந்திருந்தாக்கா வீட்டுக்கு. இளவரசினா உங்க வீட்டுக்காரருக்கு தங்கச்சி தானே? ஆமாக்க, அவ தான் வந்திருந்தா. என்ன ஒரு நாள் இல்லாத திருநாளா வந்திருக்காவ? ஆமாக்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் வெளியில போறது தெரியாம இவர் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு போல. வரவும் அவ வீட்டில் வந்து இருந்திருக்கா. எனக்கு அந்த விஷயம் தெரியாது பாத்தியலா. அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் என்ன ஏதுன்னு பேசினேன். என்ன சொன்னா? அவ மவ இருக்காளக்க அனு. ஆமா. ஆ, அந்த பிள்ளைக்கு தாக்க மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அப்படியா? நல்ல விஷயமாச்சே. ஆமாக்க, அதான் நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தா செவ்வாய்க்கிழமை பொண்ணு பார்க்க வாராவ, வந்துருங்க எல்லாரும் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி வந்து சொன்னா. அதான் போகணுக்கா நாளைக்கு. இது நல்ல விஷயம் தானம்மா. கூப்பிட்டா குடும்பத்தோட போயிட்டு வரலாம்ல. அங்கே போகிறதுக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்க. அப்புறம் இந்த முத்துமாரி பையன் விஷயந்தாங்க, இன்னும் ஒன்றும் முடிவெடுக்காமல் இருக்கோம் பார்த்தீங்களா. எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. என் மவன் வரையிலேயே ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த பிள்ளை வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பேசணும்லக்க. நம்ம எதுவும் பேசாமல் கொள்ளாமல் இருக்கோம். ஆமாம் சொன்னா, நம்ம அதை மறந்துட்டோம் பாரு. ஏக்கா இப்ப என்ன பொண்ணை வீடு புகுந்து தூக்கணுமா? வாயிலெல்லாம் நல்ல வார்த்தையே வராதா? ஏங்க நீங்க தானே இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் அப்படி சொன்னேன். அதான் சின்ன பொண்ணு, நல்லதுக்கு இப்போலாம் காலமே இல்லை பார்த்துக்க. எது அந்த பிள்ளையை போய் தூக்கிட்டு வர்றது இப்போ உங்களுக்கு நல்லது? ஏங்க நீங்க தானே புலம்பிட்டு கிடந்தீங்க, அதான் சொன்னேன். எம்மா, உன் கையை காலை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரம்மா, அதுவே போதும் எனக்கு. சொர்ணா, நீ அவளுவெல்லாம் விடு. நீ முடிவு எடுத்துட்டியா சொர்ணா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசணும்னு? ஆமாக்க, அந்த பிள்ளை வீட்டில் போய் பேசணும்ல. அந்த பிள்ளைக்கு வேற தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்கோம், நான் இருக்கேன் வந்து பேசுகிறேன்னு. இன்னும் ஒன்றும் போய் பேசாமல் இருக்கேன் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் நேற்று இளவரசி வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்லவுமே எனக்கு மண்டையில் இதாக்க ஓடிட்டு இருந்துச்சு. நாளை பின்ன அந்த பிள்ளை வீட்லேயும் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துடக்கூடாது பார்த்தீங்களா. அப்புறம் பிள்ளையே மனசு உடஞ்சி போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் செய்யணும்லக்க. அதான் வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்னு பார்த்தேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சொன்னா. ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. நம்ம சொன்னால் கேட்பாவளா? வேற என்னத்தக்கா செய்யறது? அங்கே போய் பேசுகிறத தவிர நமக்கு வேற வழி இல்லையே. ஏக்க இப்ப எதுக்குக்கா பயந்துட்டு கிடக்கிய? என்ன சின்ன பொண்ணு நீ விளையாண்டுட்டு கிடக்கா? இது என்ன சாதாரணமான விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? ஏக்கா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியுங்க. நானும் லவ் மேரேஜ் தானே பண்ணியிருக்கேன். அதான் உனக்கே தெரியுதுலம்மா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அப்புறம் எப்படி அவள் பயப்படாமல் இருப்பா சொல்லு? ஏக்கா நீங்க பயப்படுறதெல்லாம் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காதுக்க. அப்போது என்ன பண்ணுறது சின்ன பொண்ணு? ஏக்கா இப்ப பிள்ளைக்கு பிடிக்கல என்னதாக்கா பிரச்சனை? அந்த பிள்ளைக்கு தான் நம்ம முத்து மாதிரியே நல்லா பிடிச்சிருக்குல. உங்களுக்கு தெரியும்லக்க அந்த பிள்ளைக்கு நம்ம முத்து மாதிரியே பிடிச்சிருக்குன்னு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி கேட்கா? நீயும் அங்கே பார்க்க தானே செஞ்சா. அந்த பிள்ளை எப்படி வந்து பேசிட்டு நின்றுச்சு? நான் எங்கக்கா பார்த்தேன்? நீங்க தான் மாமியாரும் மருமகளும் நல்லா கொஞ்சிட்டு கிடந்திய. விளையாடாம சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்க இப்போ அந்த பிள்ளைக்கு பிடிக்கலனாதாக்கா பிரச்சனை. அந்த பிள்ளைக்கு நம்ம முத்து மாதிரியே நல்லா பிடிச்சிருக்கு. முத்து மாதிரிக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம். எங்கே பார்த்தாவா என்ன ஏது, ரெண்டு பேருக்கும் உண்மையாகவே சம்மதம் இருக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பேச வேண்டியதான். ஆ, அந்த பிள்ளை வீட்டில் ஒத்துக்க வைக்கணும். அப்படி ஒத்துக்கலைன்னா மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணுங்க, வேற வழி இல்லை. ஒத்துக்கலைன்னா என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? அது எப்படிக்கா ஒத்துக்காம இருப்பாவ நான் வரும்போது? ஆமாம், 4 முடி வரும்போது அது எப்படி ஒத்துக்காமல் இருப்பாவ? அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. 4 முடி ஆளுக்கு முந்தி போய் காலில் விழுந்துடாது. ஏன் சின்ன பொண்ணு? சும்மாக்க. எதையாவது சொன்ன சொல்லிட்டு சும்மா சும்மான்ருவா. நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளாக்க? நீங்க வந்த உடனே வசந்தி வந்திருக்காளே எப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு. 1000 தான் இருந்தாலும் அது அவிய வீட்டு பிள்ளை, அவிய ஒத்துக்கிட்டாதான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதையாச்சும் பேசி வச்சு ஒத்துக்க தான் வைக்கணும். ஏன்னா அது 2 பிள்ளைகளோட வாழ்க்கை. நானும் அதானே சொல்ல வந்தேன், எதையாச்சும் பேசி ஒத்துக்க வைப்போம்னு. அதுக்குள்ள காலை விழுகணும் கையில விழுகணும்ட்டா. சரியக்க, 4 முடிய கண்டுக்காதீங்க. அது பாட்டுக்கு ஓரமா புலம்பிட்டு கிடக்கட்டும். நான் சொல்லியதை கேளுங்கக்க. நம்ம லேட் பண்ணிட்டே போறது அவ்வளோ நல்லதில்லை. எனக்கும் அப்படிதான் சின்ன பொண்ணு தோணுச்சு. ஏன் சொல்லியோம்னா அது பொம்பளை பிள்ளை பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த பிள்ளை நம்மளை ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது சொல்ல தானக்கா செஞ்சிச்சு, இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு. அதனால அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டதாக சொல்லிட்டு இருந்துச்சுலக்க. அதனால நம்ம இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம முத்துமாரியை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கூப்பிட்டு பேசுறதாக்க நல்லது. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான் தோணிட்டே இருக்கு. எனக்கு இளவரசி வந்து சொல்லவும் தான் எனக்கு முத்துமாரியை பற்றின பயமே வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு வேற இப்படி தைரியம் கொடுத்து வச்சிருக்கமே, நம்ம போய் ஒன்றும் பேசாமல் கொள்ளாமல் இருக்கமே அப்படின்னு. அதான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். சரிக்கா பயப்படாதீங்க, நாங்களாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? இல்லை சின்ன பொண்ணு, 1000 தான் இருந்தாலும். எக்க 1001 இருந்தாலும் நம்ம சமாளிப்போங்க. சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் ஒத்துக்குவாளாமா?
ஒத்துக்க மாட்டாவக்க. என்ன சின்ன பொண்ணு நீயே இப்படி சொல்லியா? ஏக்கா யாரா இருந்தாலும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாவக்க. அதானக்கா உலக வழக்கம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? ஏக்க யாரா இருந்தாலும் அப்படிதாக்கா சொல்லுவாவ. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாவ. போன உடனே என் மாவே உன் மவளை லவ் பண்றானா கல்யாணம் பண்ணி குடுன்னு சொன்னா எந்த தாய் தகப்பன் தான் ஒத்துக்குவாவ சொல்லுங்க? போன உடனே செருப்பால் அடிச்ச மாதிரி தான் பேசுவாவ. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணுங்க. அவிய என்னதான் நம்மள கோவப்படுத்துற மாதிரி பேசினாலும் சரிக்க, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாதாக்க நம்ம இருக்கணும். சொன்னாக்காக்க சும்மா உங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரி அங்கேயும் போய் கோவப்பட்டு நின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான், அந்த பொண்ணு உங்களுக்கு இல்ல பாத்துக்கோங்க. ஏன் உனக்கு இருக்கியா முடியல? ஏக்க உண்மையா சொல்லியேன், சும்மா அப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவந்துக்கிட்டே இருந்தா எப்படிக்கா அந்த பிள்ளை வீட்டில் போய் பேச முடியும்? நீ மட்டும் இந்த உலகத்துல பேசலன்னு வச்சுக்க, எனக்கு கோவமே வராது தாயே. அப்படி சொல்லுங்க. இவளாலதான் முக்காவாசி நமக்கு கோவம் வாரதே. ஏம்மா நீ அமைதியாரி என்ன? அப்படியே நல்ல வேஷம் போடாத. நீயும் அவளும் ஒண்ணு வேற வேற கிடையாது. 2 பேரும் ஒரே குட்டையில விடுற மட்டையதான். எவளுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. கடைசியில நம்மளையே இழுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாளுவ. சின்ன பொண்ணு. என்னவுமா? அப்போ நாளைக்கு போறோமா நாளை கழிச்சு போறோமா? தெரியலையே, அது சொன்னாக்காக்கா தான் சொல்லணும். எப்போ போறோம்னு சொன்னாதான் நம்ம போக முடியும். ஏக்க எப்பக்கா போறோம்? நாளைக்கே கூட போலாம். அப்புறம் என்னக்க நாளைக்கு வேணா நம்ம போவோமா? இல்ல சின்ன பொண்ணு, நாளைக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. சரிக்கா போங்க, இதுல என்ன இருக்கு? என்ன சின்ன பொண்ணு பேசுறா? நாளைக்கு அவ அங்க போயிட்டா எப்படி இங்க வந்து பேச முடியும்? ஏக்க நாளைக்கு ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? ஒரு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. அப்புறம் என்னக்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா தானே இருப்போம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து வாரோம். அங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கார்ல எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடலாம், அவ்வளவுதானே? ஆனா சின்ன பொண்ணு இளவரசி அவளை மட்டும் தானே கூப்பிட்டுருக்கா, நம்ம எப்படி போக முடியும்? ஏக்க என்னம்மா? ஏக்கா நீங்க அதை பத்தியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. நான் அவளை ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன். நாங்க வெளியே எங்கேயாச்சும் போறோம் வைக்கிறோம்னு எதையாச்சும் சொல்லிக்கிடுவேன். எங்க வீட்டுக்காரரு அங்க வந்துட்டு நேரா தோட்டத்துக்கு போயிடுவாரு. முத்துமாரி கூட பூமாரியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பிள்ளை வீட போய் பார்த்துட்டு வரலாம். என்னக்க? ஏக்க மருமகளுக்காக நல்லா பிளான் போடுறீங்களே. போ சின்ன பொண்ணு. எம்மம்மா வெக்கத்தை பாரு, ஏதோ இவியலுக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரி. அப்புறம் என்ன, தாய் கிழவி மாமியார் ஆயாச்சு. ஏன் சின்ன பொண்ணு இன்னும் போய் நம்ம பேசவே இல்லை. பேசணும், அந்த பிள்ளை வீட்டில் ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா தானே கல்யாணம்லாம் பற்றி பேச முடியும். எக்க அதெல்லாம் ஒத்துக்குவாவக்க. நம்ம முத்துமாரி மாதிரி ஒரு பையனை யாராலையாச்சும் கண்டுபிடிக்க முடியுமாக்க? எவ்வளோ நல்ல பையன், அவனை ஏத்துக்கிற மாட்டாவளா? அது நமக்கு தெரியுது சின்ன பொண்ணு, அவியலுக்கு தெரியணும்ல. அதெல்லாம் தெரியும்க்க. அதான் அங்க உங்க மருமாவ இருக்கால்ல, அவ பேசி புரிய வச்சுக்குவா. சரி சின்ன பொண்ணு. சரி அப்ப கிளாஸ் டிஸ்போஸ், எல்லாரும் கிளம்பி போங்க. சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு கிடக்கா டசு புசுன்னு? டசு புசா? எக்க எல்லாரும் எஞ்சி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேங்க, போங்கக்க. அப்படியா? தமிழ்ல சொல்ல வேண்டியதானம்மா, சும்மா டசு புசுன்னு கிடக்காளுவ. சின்ன பொண்ணு. என்னவுமா? ஏ இழுவ. விடுங்கக்க. எக்க மண்டை வலிக்குது, விடுங்க. இழுவ, நான் சொல்லியதை கேளு இழுவ. என்னக்க சொல்லுங்க. அதான் அவளை கூப்பிட்டல்ல, அவட்ட நான் கேட்கறத கேளு. என்னத்தம்மா கேட்கணும், சொல்லி தொலைங்க. இழுவ. நாளைக்கு சாப்பாடு அவிய போடுவாவளா என்ன ஏதுன்னு கேளு. காலையில் 10 மணிக்கெல்லாம் வர சொல்கிறாவ. வீட்டிலலாம் நான் ஒன்றும் சமைக்க மாட்டேன். காலையில் சாப்பாடை அந்த சொர்ணாக்கா வீட்டில் போட சொல்லு. மத்தியான சாப்பாடை இளவரசி வீட்டில் போட சொல்லு. அதுக்கப்புறம் சாயங்காலமேனா டீ வடை பப்ஸு இதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். எக்க அதெல்லாம் எப்படிக்க போடுவாவ? வீட்டில் இருந்தே தாங்க சாப்பிட்டு போகணும். எக்க வாயை மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் கேளு. 4 முடி என்ன இழுத்துட்டா சின்ன பொண்ணு. என்ன உமா அப்பல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா? நாளைக்கு சாப்பாடெல்லாம் எப்படி? 10 மணிக்கெல்லாம் வர சொல்றிய, திருப்பி வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியாதுல்ல. அப்போ சாப்பாடெல்லாம் எப்படி? எப்படின்னா நம்ம தான் தின்னுட்டு வரணும். இல்ல சின்ன பொண்ணு, இழுக்காத இழுவ. நம்ம வீட்டில் இருந்து தான் சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறமா இளவரசி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவிய வீட்டில் டீயா வடையா எதையாச்சும் கொடுத்தா அதை தின்னுபிட்டு அப்படியே நேரடியாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எதுக்கு இழுவ இப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு கிடக்கா? நான் கேட்கல சின்ன பொண்ணு. 4
எக்க உடுங்கக்க. ஏய், என் பேரை சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. விட்டு தொலைங்கம்மா, சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க தானே கேட்க சொன்னீங்க. இப்போ சொல்ல மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவேன். உமா எந்திரிமா. போ ஒளிஞ்சு. சொல்லி கொடுப்பாளாம்ல சொல்லி. இனி நீ எந்திரிக்கிற வரைக்கும் 4 நாள் ஆகும். எப்படி நீ சொல்லி கொடுக்குற நானும் பார்த்துறேன்.